இல்லை, எனக்கு கர்த்தர் இருக்கிறார், அது போதும். அதனால் அவர் சொன்ன காரியத்தை நான் கேட்டு செய்வேன். அதை செயல்படுத்துவதற்காகத்தான் நான் பூமியில் வச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த மாம்ச பிரகாரமான வாழ்க்கை சில வருஷங்கள் தான், அது இப்படி போயிடும். அதனால தான் சொன்னார், இந்த பூமியில் நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் எனக்கு லேசான உபத்திரவம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நல்ல நாளில் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, நீங்கள் கர்த்தரை முழுமையாய் விசுவாசிக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பீங்க, பயத்துக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க, எகிப்தை நோக்கி போக மாட்டீங்க, கர்த்தரை நோக்கி போவீங்க, கர்த்தரோடு சேர்ந்து வாழ்வீங்க, கர்த்தருடைய நோக்கங்களையும் திட்டங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்பீங்க. அதை செய்வோமா? ஏன்னா அவங்க அந்த காலத்தில் கர்த்தரை அறியாதவர்களாய், கர்த்தருடைய காரியங்களை புரியாதவர்களாய் இருந்தாங்க. ஆனால் நம்ம அப்படி இல்லை, கர்த்தரை அறிந்தவர்களாய், கர்த்தருடைய பிரசன்னத்தில் உணர்ந்து வாழுகிற ஒரு மக்களாக இருக்கிறோம் நம்ம. அதனால் நம்ம தைரியமாக கர்த்தரை பிடித்து கொண்டு வாழக்கூடிய ஒரு கிருபையில் வாழ கர்த்தர் நமக்கு இடம் கொடுப்பாராக.